ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்னபுரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கா? இறைவனை வேண்டிகிறேன். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒழுக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு காட்சியை பார்த்துட்டு வாங்க. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாது உயிர், அந்த உயிரினும் மேலானது ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை ஏமாற்றக்கூடிய பழக்கம் தானா வருது, பொய் சொல்லக்கூடிய பழக்கம் தானா வருது, ஒருத்தனை மோசடி பண்ணக்கூடிய பழக்கம் தானா வருது, ஒருத்தனை பழி வாங்கக்கூடிய பழக்கம் தானா வருது. ஆனால் அந்த ஒழுக்கங்கிற பழக்கம் மட்டும் தானாக வரதில்லை. அதுக்கு கண்டிப்புங்கிற ஒரு இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த இன்புட்டை வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்லேருந்து கொடுக்கணும். நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா நாளைக்குள்ள பல பேர்கிட்ட அடி வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்துட்டு வந்து. ஒரு மன்னருடைய ஆட்சி எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும், அந்த ஆட்சியின் கீழ் வாழும் மக்கள் பெருமகிழ்ச்சி அடைஞ்சாலும், அந்த ஆட்சிக்கு எதிராக வேற்று நாட்டவர் போர் தொடுக்காம விட்டாலும், அந்த ஆட்சி கல்வில அந்த மன்னர்கிட்ட கண்டிப்பும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கவிழ்ந்துடும். ஸோ ஒழுக்கம் இல்லாத கல்விங்கிறது விளைச்சலற்ற வீழ்நிலை மாதிரி. கடையில் நடக்கக்கூடிய வியாபாரத்தை கண்காணிக்காட்டினா நீ கடனாளி, உன் பிள்ளைகளுடைய நடவடிக்கையை நீ கண்காணிக்காட்டினா நீ குற்றவாளி. ஸோ ஒழுக்கம். பணம் இல்லை என்றால் தவறில்லை, பக்தி இல்லை என்றால் இழப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. ஸோ ஒழுக்கம் ஒன்று போதும் உன் வாழ்வில் உன்னை 1000 படிகள் உயர்த்துவதற்கு. ஆகையால் ஒழுக்கம் பழகு.